தமிழகம் பெரும் அபாய கட்டத்திலே இன்றைக்கு இருக்கின்றது. அண்டை மாநிலங்கள் காவிரி நதிநீர் பிரச்சனையிலும் கேரள மாநிலத்திலே இருந்து தமிழகத்துக்கு இதுவரை வந்து கொண்டிருந்த தண்ணீரை தடுத்துவதில் கேரள மாநிலமும் ஆண்டாண்டு காலமாக நாம் பயன்பெற்று வந்த பாலாற்று தண்ணீரை தடுப்பதில் ஆந்திர மாநிலமும் வஞ்சகம் செய்கின்றன. இதில் காவிரி பிரச்சனையில் நரேந்திர மோடி அரசு பச்சை துரோகம் செய்கிறது. பசுஞ்சோலையாக திகழ்ந்த தமிழகம் பாலைவனமாக போகிறது. இதை தடுப்பது எப்படி? காவிரியிலே தண்ணீரை நான் எதிர்பார்க்கவில்லை. மேகதாட்டு அணை கட்டி முடித்த பிறகு மேட்டூருக்கே தண்ணீர் வராது. என்ன மழை பெய்தாலும் கபினி கிருஷ்ணராஜசாகர் அணைக்கே வராது. இதை என்ன ஆபத்து என்றால், நிலத்தடி நீர் இன்றைக்கு 1000 அடிக்கு கீழே தோண்டினாலும் தண்ணி கிடையாது. போர் போட்டாலும் அப்படி லேசாக கையை வைத்து மணலை சுரண்டினாலே தண்ணீர் வந்தது ஒரு காலத்தில். ஆற்று மணல் இல்லை. இன்றைக்கு ஆற்று மணல் சுரண்டப்பட்டு விட்டது, கொள்ளையடிக்கப்பட்டு விட்டது. எல்லாவற்றையும் விட இந்த ஜூலி புளோரா என்கிற சீமை கருவேல மரம், இது தவறான ஒரு புரிந்து எந்த செடி கருகி இருந்தாலும் சீமகருவில் எங்கேயாவது கருகிக்க பார்க்கிறா பச்சை பசையில் இருக்கும். காரணம், நிலத்தடி நீரை அப்படியே உறிஞ்சிக் கொள்ளுகிறது. சேர்ந்து அரசு துறையினர் சேர்ந்து ஈடுபட்டா அகற்றலாம். அங்க வந்து ஜட்ஜி சம்பளங்களை உண்டியல்ல போட்டாங்க. ஒரே நாள் 8 லட்சம் ரூபாய் சேர்ந்துச்சு மதுரையில். எனவே இந்த சீமக்கருவில் அகற்றுவதை இந்த தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை காக்கின்ற சேவையாக கருதி நாங்கள் தொடர்ந்து ஈடுபடுவோம். எல்லா இடங்களிலும் உள்ள எங்கள் கட்சி தொண்டர்களை மட்டுமல்லாது சமூக ஆர்வலர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், தமிழகத்தின் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படக்கூடிய மக்கள் எல்லோரையும் இந்த சீமக்கருவை அகற்றுவது வெட்டா போகாது. ஊரோடு எடுக்கணும். ஜேசிபி வச்சு செலவாகும். ஊர்க்கூட்டம் போட்டு வசூல் பண்ணி ஜேசிபி காரங்கிட்ட குறைஞ்ச வாடகை கேளுங்க, இலவசமா கேளுங்க, கொடுப்பாங்க. அதே கொடுப்போம். அவ்வளவு எப்படி வந்து